காலையில வெறும் வயிற்றுல எலுமிச்சை சாறும் தேனும் கலந்து குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாமா? அதனால நமக்கு பயன் இருக்குமா? இதெல்லாம் இப்போ இந்த ஒரு 25-30 வருஷத்தில் வந்த ஒரு சில கோட்பாடுகள், பழக்க வழக்கங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, காலையில் வந்து விதன்னு தண்ணி எடுத்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஒரு ஸ்பூன் தேன் போட்டு குடித்தா உடல் எடை இறங்கும் அப்படின்னு. உங்களுக்கு வந்து எலுமிச்சம்பழம் வந்து ஒரு ஆல்கலி மெட்டீரியல், நல்லது தான், குடிக்கலாம், தப்பு இல்லை. தேன் கூட ரத்தத்துக்கு நல்லது தான், குடிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் அது வந்து பெருசாக ஒன்றும் உங்களுக்கு வந்து பயனை கொடுக்காது. இன்றைக்கி இருக்கிற இதில் கண்டிப்பாக அது சாப்பிட்றதுனால எடை இறங்காது, ஃபேட் பர்னிங் வந்து வராது. உங்களுக்கு கொழுப்பு சத்து வந்து அதை வந்து போக்கணும், அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உடலில் சேர்ந்துருக்கக்கூடிய அந்த கொழுப்பு சத்து, ஃபேட் அக்யூமுலேஷன், உங்களுக்கு வந்து அது வந்து எக்ஸசைஸில் தான் குறையும் ஓரளவுக்கு. அது எக்ஸசைஸில் என்ன ஆகும்னா 85% நீராகவும் 15% அந்த ஒரு கார்பன் டை ஆக்சைடாகவும் வெளியே வரும். இப்போ ஒரு ஃபேட் மாலிக்யூல் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது வந்து C55H106O6 சொல்லுவாங்க. 55 கார்பன் ஆட்டம், 106 ஹைட்ரஜன் ஆட்டம், 6 ஆக்சிஜன் ஆட்டம் சேர்ந்தது தான் ஒரு ஃபேட் மாலிக்யூல். அதை வந்து இந்த எலுமிச்சம்பழம் தேன் போட்டு மிக்ஸ் பண்ணி கலந்து குடிக்கிற இந்த தண்ணீர் வந்து அதை போய் உடைக்காது. அதனால் இது குடிக்கிறதுனால எடை குறையாது, உங்களுக்கு ரத்தத்தை ஓரளவுக்கு தூய்மைப்படுத்தும், ரொம்ப கம்மியாக தான் படுத்தும் அது கூட. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய தரமற்ற ரசாயன உரங்கள் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய விவசாய உணவுப் பொருட்கள் நமக்கு மிகுந்த ஊறு விளைவிக்கிறது. அந்த பாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி வந்துருச்சு. அதனால் நம்மளுக்கு வந்து பிளட் பிளாஸ்மாவோட அசிடிக் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகுது. அதை வந்து அங்கே 100 பாயிண்ட் அசிடிக் லெவல் இருக்குன்னா இது 1 or 2 பாயிண்ட்ஸ் குறைக்கும், அவ்வளோதானே தவிர இது வந்து பெருசாக ஒன்றும் பயனை கொடுக்காது. ஒரு பழக்க வழக்கமாக வச்சிங்கன்னா நல்லது தான், தீங்கு எதுவும் பண்ணாது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. தேன் ரொம்ப சாப்பிட்டா உடம்பு சூடாகும், அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். எலுமிச்சம்பழம் வந்து உங்களுக்கு ஆல்கலி, அது வந்து சாரத்தன்மை வாய்ந்தது, அது உங்களுக்கு ஓரளவுக்கு பயனளிக்கும். வணக்கம், நன்றி.